ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில இருந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வேகன்சியோட தமிழ்நாட்டில் நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்போம். ஸோ இந்த எக்ஸாமோட A to Z கம்ப்ளீட் டீட்டெயிலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில இருந்து இந்த இயர்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக 2023 இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், எப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்போ எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் ப்ராசஸ் முடியும், எவ்வளோ டைம் எடுக்கும், எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன, சிலபஸ் என்ன, என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணால் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு, பெஸ்ட்டு புக்ஸ் என்ன, சர்டிஃபிகேட்லாம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன க்ரூஷியல் டேட்டு, பாண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு உண்டு. ஸோ அந்த பாண்ட் என்ன, அதோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது எப்படி கிளியர் பண்ணுறது, ஜாப் ப்ரொஃபைல், ஜாப் லொக்கேஷன் என்ன, இந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி SSC, MTS அண்ட் ஸ்டனா எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நம்ம ஆப்பில் போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் 26 ஜூன் வரப்போது. எக்ஸாம் செப்டம்பரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், ஒரே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண ஜாப்புங்கிறதுனால நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை நல்லாவே டார்கெட் பண்ணலாம். பிகினராக இருக்கீங்க, 2 சப்ஜெக்ட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இதை டார்கெட் பண்ணி நல்லா படித்தாலே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். டைம் இருக்குது, இப்போ ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்க்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. MTS 10ங்கிற அந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த எக்ஸாமோட வேகன்சி பார்த்துலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே வரக்கூடியது. இதுல இருந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 309 வேகன்சிங்கிறது இருக்கு. இதில் ஜென்ரலுக்கு 125 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 30 வேகன்சி, OBC நான் கிரீமி லேயருக்கு 72 வேகன்சி, SCக்கு 55 வேகன்சி, STக்கு 27 வேகன்சி, PWTயில் C கேட்டகரிக்கு 7 வேகன்சி. இந்த PWT C கேட்டகரினா பார்த்தீங்கன்னா ஆசிட் விக்டம் இருக்காங்களா, அவங்களுக்கான வேகன்சி 7 வேகன்சி இருக்கு. டோட்டலாக 309 வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல வேகன்சி. ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், பர்டிகுலர் போஸ்ட்டு. எவ்ரி இயர் இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது வராது. இந்த 309 வேகன்சிங்கிறது ஒரு நல்ல வேகன்சி. டார்கெட் பண்ணி சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் ஒரு 2 சப்ஜெக்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பார்த்தலாம். நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்துச்சு, 2 டேஸ் பிஃபோரா. எக்ஸாமோட அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னா ஏப்ரல் 25ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு மே 24ஆம் தேதி. கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் பீரியட்னு தந்திருக்காங்க. இந்த 1 மாதம் டைம் பீரியடில் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்போ ஒரே ஒரு எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, இதுல இருந்து கரெக்டாக 1 மந்த்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோடைய கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. 25 ஏப்ரல் இந்த எக்ஸாமோட அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? எலிஜிபிலிட்டி பார்த்தலாம். ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன். ஏஜ் அண்ட் எஜுகேஷனுங்கிறது இந்த டேட்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த டேட்டில் கால்குலேட் பண்ணுறப்போ உங்களோட வயசு 27க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து SC ST கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது SC ST கேண்டிடேட் 32 இயர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். OBC கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது 30 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். இந்த டேட்டில் உங்களோட ஏஜை கால்குலேட் பண்ணுங்க. உங்கள் ஏஜ் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PWT கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. இந்த எக்ஸாமோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருப்போம் ஒன்று, இல்லைனா இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருப்போம். இது ரெண்டுமே இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, 3 வருஷ கோர்ஸாக இருக்கணும், ரெகுலர் கோர்ஸாக வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ பேச்சுலர் டிகிரி சயின்ஸில் முடிச்சிருக்கணும், 3 வருஷ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸை நீங்கள் கட்டாயமாக ஏதாவது ஒரு செமஸ்டரில் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருக்கீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். இல்லைனா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் BE முடிச்சிருக்கணும், BEஆ இருக்கட்டும், BTechஆ இருக்கட்டும், ரெண்டில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கட்டாயமாக ஏதாவது ஒரு செமஸ்டர் நீங்கள் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஒன்று பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லைனா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா BSc மேக்ஸ், BSc ஃபிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி இந்த டிகிரிலாம் படித்தவங்க கட்டாயமாக மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது BSc முடிச்சிருக்கீங்க, அதில் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஒரு செமஸ்டர்லையாவது படிச்சிருக்கீங்கன்னா, 1 செமஸ்டர் 1 இயரில் நம்ம படிச்சிருப்போம். அது நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள்.
இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு அண்ட் எழுதுறதுக்கு ஃப்ளூயன்சி கொஞ்சம் தேவைப்படுது. நீங்கள் இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணுறீங்கன்னா இப்போலேருந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மாதத்தில் நல்லாவே இங்கிலீஷை பேச கற்றுக்கிட முடியும். இந்த எக்ஸாமோட சேலரி நல்ல போஸ்ட்டுங்கிறப்போ ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th and 12th அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் பேச அண்ட் எழுத தெரிஞ்சிருக்கணும். 10th or 12th கட்டாயமாக இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் படிச்சிருக்கணும், அதில் பாஸ் ஆகிருக்கணும். இங்கிலீஷ் கட்டாயமாக தேவை. இந்த எக்ஸாமோடைய சேலரி அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ண ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் உங்களுக்கு அலாட் ஆகி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இதுங்கிறது இருக்கும். ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 45,000 to 50,000 பார்த்தீங்கன்னா இன்ஹான்ஸ் சேலரியாக உங்களுக்கு தருவாங்க. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியாக 70,000 to 75,000 கிட்ட உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியாக கிடைக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாமோட சிடிசி பார்த்தீங்கன்னா 13 லட்சம் சிடிசி உண்டு. சிடிசி இன்ஹாண்டாக வராது. ஸோ 70 to 75,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன் எல்லாமே போக ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கும். ட்ரைனிங் பீரியட்ல 45,000 to 50,000 கிட்ட உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்ல கிடைக்கும். நல்ல போஸ்ட்டும் இது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துலாம். இந்த எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இதை யாரு கிளியர் பண்றாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுங்கிறப்போ உங்கள் வாய்ஸ் கிளியராக இருக்கணும், உங்களுடைய ஃப்ளூயன்சி நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு வேர்டை பேசுகிறப்போ அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான வாய்ஸ் டெஸ்ட்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது சைக்கோ ஆக்டிவ் டெஸ்ட், சப்ஸ்டன்ஸ் இந்த ட்ரக் இந்த மாதிரி டெஸ்ட், சைக்காலஜிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். இது எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு அப்புறமா நடக்கும். ஓகேவா? மொத்த டியூரேஷன் முடியறதுக்கு ஒரு 8 மாசமாவது மினிமம் எடுத்துப்பாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுல இருந்து கம்ப்ளீட்டா எல்லா ப்ராசஸும் முடியறதுக்கு, அதாவது ஜாயினிங் வரைக்கும் ஒரு 8 மாசமாவது எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா ட்ரைனிங் உங்களுக்கு நடக்கும். ட்ரைனிங்க்கு அப்புறமா மோஸ்ட்லி Tier 2 and Tier 3 சிட்டிஸ்ல உங்களை போஸ்டிங்ன்றதை போடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாம், 120 மார்க்ஸ் எக்ஸாம், 120 கொஸ்டின். இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் கிடையாது. இந்த எக்ஸாமோட டெஸ்ட் நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம். ஓகேவா? தமிழ் எழுத முடியாது. ஜென்ரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு 2 பார்ட்டா பிரிப்பாங்க கொஸ்டின் பேப்பரை. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின், மேக்ஸ் 10 கொஸ்டின், இங்கிலீஷ் 20 கொஸ்டின், ரீசனிங் 15 கொஸ்டின். இது பார்ட் ஏ. பார்ட் பில பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் 30 கொஸ்டின், மேக்ஸ் 30 கொஸ்டின். இந்த மேக்ஸ் இங்கேயும் வருதுன்னா இது டிகிரி லெவல்ல கேட்பாங்க. பிசிக்ஸ் இதுவுமே டிகிரி லெவல்ல கேட்பாங்க. டிகிரி லெவலுங்கிறப்போ நீங்க பேனிக் ஆகாதீங்க. எங்க இருந்து கவர் பண்றதுங்கிற சிம்பிள் சோர்ஸை ஷேர் பண்றோம். ஸோ இது முடிஞ்ச உடனே ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இது ஃபைனல் கட் ஆஃப். 2023 400 வேகன்சி இருக்கு. அந்த சமயத்துல ஃபைனலா இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு, அதாவது 120ல இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாப்ன்றது கிடைச்சிருக்கு. இந்த மார்க்குங்கிறது நார்மலைஸ்டு மார்க்கு. 120 மார்க் இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் தான் மெரிட் மார்க்கா கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் டெஸ்ட், சைக்கோ ஆக்டிவ் டெஸ்ட், சைக்காலஜி டெஸ்ட் இதுக்கெல்லாமே மார்க் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். இன்டர்வியூங்கிறது கிடையாது, வெறுமனே மெடிக்கல் டெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க மெயினா கம்ப்யூட்டர் பேஸ்ல டார்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே உண்டு. 2023 400 வேகன்சி இருந்தப்போ இதான் கட் ஆஃப். ஜென்ரலுக்கு 103, இடபிள்யூஎஸ்க்கு 99.83, ஓபிசிக்கு 99.83, எஸ்சிக்கு 93.43, எஸ்டிக்கு 91.13. இதுதான் அந்த டைம் கட் ஆஃப். இது நார்மலைஸ்டு மார்க். ஓகேவா? இந்த டைம் 399 வேகன்சி இருக்கு. இந்த எக்ஸாமோட சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் பத்தி பார்க்கலாம். இதுதான் இந்த எக்ஸாமோடைய சிலபஸ். நீங்க ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, பேங்கிங் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா இந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்பியர் ஆகலாம். ஸோ நீங்க எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாமோட சிலபஸ் என்ன படிச்சீங்களோ அதே தான். இங்கிலீஷ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ் இதெல்லாமே உண்டு. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா அதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கு, மெக்கானிக்ஸு, தெர்மல் ஃபிசிக்ஸு, ஸ்கேலார், வெக்டார், எலக்ட்ரிசிட்டி இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பைனாமினல் தியரமு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு, ஸ்ட்ரெயிட் லைனு, மேக்ஸிமம் மினிமா, மேட்ரிக்ஸு, ப்ராபபிலிட்டி இந்த டாபிக்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த டாபிக்லாம் எங்கே கவர் பண்ணுறது, பெஸ்ட் சோர்ஸ் என்ன, அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2022 நடந்த கொஷின் பேப்பர்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் இந்த கொஷின் பேப்பரில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, நாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது இதெல்லாமே அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். 2023 கொஷின் பேப்பர்ஸுமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதோடைய கொஷின் பேப்பர்ஸை எடுத்தும் நீங்கள் அந்த இயரில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட முடியும். ரெண்டுத்துக்குமே சேம் சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதில் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் புக்ஸ் என்ன இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதே சோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பார்ட் ஏ சப்ஜெக்ட்டுக்கு புதுசாக நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணணும் கிடையாது. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா
இங்கிலீஷ்க்கு எஸ்பி பக்ஷி புக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு லூசன் இல்லைனா அரிஹண்டோடைய ஜென்ரல் அவேர்னஸ் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸுக்கு ஆர்எஸ் அகர்வால், ரீசனிங்க்கு ஆர்எஸ் அகர்வாலை யூஸ் பண்ணலாம். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th 12th என்சிஆர்டி புக்கை ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த சிலபஸ்ல என்ன டாபிக் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த டாபிக்ஸை 11th and 12th என்சிஆர்டிலேருந்து கவர் பண்ணுங்க. இல்லைனா இந்த கேரியர் வேவோட இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்க்கு இந்த புக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி லெவலுக்கு 11th and 12th என்சிஆர்டி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா இந்த கேரியர் வேவோட இந்த புக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணாலும் சரி, இந்த புக்கை ஃபாலோ பண்ணாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர்ஸை ஒவ்வொரு டாபிக் முடிக்க இந்த புக்கில் கவர் பண்ணாலும் சரி, என்சிஆர்டியில் கவர் பண்ணாலும் சரி, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் முடிக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் அந்த டாப்பிக்கோட கொஷின்ஸாக அட்டன் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. இது உங்கள் எக்ஸாம்ஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இதுதான் பெஸ்ட் புக்ஸ். இப்போ ஓபிசி இடபிள்யூஎஸ் எடுத்து பார்த்துலாம். ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சதாக வந்து இருக்கணும். இப்போ என் ஓபிசி இல்லைன்னு சொல்கிறவங்க, இடபிள்யூஎஸ் இல்லைன்னு சொல்கிறவங்க, இந்த இயருக்கு 2025 26 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்டும் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்னா அந்த கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணி வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் ஓபிசி சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும் தரோம். அந்த வீடியோ பாருங்கள். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேட்டில் எப்படி வாங்குறது, ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இதெல்லாமே டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாண்ட் அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பாண்ட் ஒரு 7 lakhs பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் வந்து சைன் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதில் இருந்து ஒரு 3 year நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 7 lakh அந்த பாண்டில் சைன் பண்ணிவிட்டு அந்த 3 year நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஜாப்பு, விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்கள் நல்லா. இப்போ நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட், ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், ஃப்ளூயன்சி இதெல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட்டுன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் குவாலிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் ஜாப் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பு. இதுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் தெரிஞ்சாலும் இதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. காரணம் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி தேவை. ஆனால் 2-3 மாதத்தில் உங்களால் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை கொண்டு வர முடியும். ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு ஜாப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதில் காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஒரு நல்ல ஜாப் இருக்குது. அண்டு ஜாப் ப்ரொஃபைலுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். யூபிஎஸ்சிக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட முடியும். ஜாப் லொக்கேஷன் பார்த்துலாம். செலக்டட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது இருக்குது. மோஸ்ட்லி Tier 2 and Tier 3 சிட்டியில் தான் இனிஷியல் போஸ்டிங்கிறது இருக்கும். ஸோ இது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ஏர்போர்ட்டோடைய அந்த ஏர்கிராஃப்டோடைய மூவ்மெண்ட்டு, சேஃபாக லேண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது பண்ணுறதா இருக்கட்டும், டேக் ஆஃப் ஆகிறதா இருக்கட்டும், இது பண்ணுறது, பைலட்டோட கம்யூனிகேட் பண்ணி எல்லாருமே கரெக்டாக இருக்கான்றது இது பண்ணிக்கிறது, லேண்டிங்கில் இது பண்ணுறது, சேஃப் 2 ஏர்கிராஃப்ட்டுக்கும் நடுவில் சேஃப் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது, லேண்டிங் சமயத்துலையா இருக்கட்டும், அது டேக் ஆஃப் சமயத்துலையா இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறது, ரேடார் மூலமாக எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா, ஏர்கிராஃப்டில் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகி, இந்த மாதிரியான பேசிக்காக உங்களுக்கு இந்த டவரில் தான் ஒர்க்குன்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டரில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பேஸ் பண்ண ஒர்க்னா தான் இருக்கும். ஷிஃப்ட் பேஸ் பண்ண ஒர்க் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் அலாட் ஆகிறாங்களோ அந்த டைம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் ஃபோன் அலோடு இல்லாமல் முழுக்க உங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, ஃபுல் ஃபோக்கஸும் இந்த ஜாப்பில் இருக்கிற மாதிரி. ஏன்னா நிறைய பேருடைய அந்த லைஃப் மேட்டருங்கிறதுனால ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு ஜாப்பாக வந்துருக்கும். ஷிஃப்ட் பேஸ் பண்ண ஜாப்பாக வந்து இருக்கும். ஒரு நல்ல ஜாப், அருமையான ஜாப் இந்த ஒர்க்குங்கிறது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.